இன்னொரு பாப்பாட்டியாக்காக சிறப்பான கைத்தறி கொடுத்துடலாம். பிரியா அம்மாவுக்கு கைத்தறி கொடுத்துடலாம். பிரியாவுக்கு ஒரு கைத்தறி. இந்திராணி நெய்க்காரப்பட்டி அவங்களுக்கு ஒரு கைத்தறி. அப்புறம் பூங்கொடி. ஓகே, இந்த கொடுத்துருக்காங்க. நம்ம இன்னொரு பாப்பாட்டியாக்கா இந்திராணி நெய்க்காரப்பட்டி, அதுக்கு சண்முக பிரியா, அப்புறம் இன்னொரு சொன்னீங்க பூங்குடி, அவங்க எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி. அவங்களுக்கு நிர்வாகம் சார்பா பரிசாமினா நன்றி மாமா. எப்பயுமே உங்க அறிவுரையும் வேணும், அதே மாதிரி பண உரையும் வேணும். நன்றி 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 நன்றி. அடுத்த நன்றி மாமா. வாங்க வாங்க, நிறைய பேசலாம். நன்றி. அவங்களுக்கு ஒரு சிறப்பான கைத்தறி கொடுக்கலாம். நன்றி மாமா. நன்றி மீனா. நன்றி. அந்த ஒத்துழைப்பும் அந்த உபயமும் எனக்கு எப்பயும் தேவை. நன்றிண்ணா. நன்றி நன்றி மாமா. நன்றி நன்றி மாமா. கலர் மேட்சிங் மாமா. சொல்லுங்க, நீங்க அதே மாதிரி போராடி நீங்க வாங்கி கொடுங்க. அடுத்து நன்றி ஷப்பிங். நன்றிண்ணா. நன்றி நன்றிண்ணா. அடுத்த ரொம்ப நன்றிங்க. அடுத்த அக்காவுக்கு வந்து அக்கா 1 நிச்சு 2 நிச்சு நாங்கள் வந்து நன்றி அவங்களும் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தாங்க. அதுக்காக நன்றிங்கம்மா. நன்றி நன்றி. அடுத்து நன்றிங்கம்மா. நன்றிம்மா. அடுத்து சுந்தரேசன் கான், நான் ரொம்ப நன்றின்னு சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. அதுக்கும் முருகருக்கும் அந்த கருங்கல் இதெல்லாமே அதே கொஞ்சம் பெருசு பண்றாங்க. முருகருக்கும் அதுக்கும் அண்ணன் ஓடிக்கிறாரு கருங்கலுக்கு. நான் ரொம்ப நன்றிண்ணா. அப்படியே அது நடக்கும். நன்றிங்க. நாங்கள் கமிட்மெண்ட் மட்டும் வாங்குறதில்லை. ஆக்சுவலாக போன வருஷத்துக்கு நவராத்திரிக்கெலாம் வந்து இன்னும் வந்து நாங்கள் லைட் கட்டின பாக்கியை வச்சுருக்கோம். பட் இருந்தாலும் இப்போ தைரியமாக கமிட்மெண்ட் கேட்போம். சொல்லணும் அப்படின்னா நம்ம லைட் கட்டுறதா இருக்கட்டும். அதுக்கப்புறமே இப்போ எங்களுக்கெல்லாம் இது வாங்கிட்ட அதுக்கப்புறமும் வேலை இருக்குன்னு கிடையாது. தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்த மாப்பிள்ளை கிருத்திக்கு சாரும் மணி வந்து ஒரு சொன்னதை கொடுத்தார். தேங்க்யூ மாப்பிள்ளை. தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்தது நன்றிடா. நன்றி. அது அவ்வளோதான். இந்த இதுதான். நன்றிண்ணா. நன்றிண்ணா. நன்றிங்க. நன்றிங்க. அடுத்து நன்றி பாப்பா. அடுத்து கந்தசாமி அண்ணா சார்பா அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் சித்திராக்கெல்லாம் வந்து ரொம்ப நன்றிக்கா. ரொம்ப நன்றி. அசோக் தாலி அத்தாவா இருந்து எப்படி ஆர்டர் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நான் பணியோட கேட்டுக்கிறேன். அசோக் நிர்வாகத்தின் சார்பாக இந்த நன்றி. நன்றி அசோக். நன்றி.
சுடலையில் வாழ்பவளே சிங்காரி நீலியம்மா கடலையில் ஆடி வரும் நாயகியே வாரும் அம்மா சுடலையில் வாழ்பவளே சிங்காரி நீலியம்மா கடலையில் ஆடி வரும் நாயகியே வாரும் அம்மா ஆதிசக்தியானவளே அம்பிகையே பார்வதியே செம்படவர் குலத்தினிலே வந்துதித்த மாணிக்கமே ஆதிசக்தியானவளே அம்பிகையே பார்வதியே செம்படவர் குலத்தினிலே வந்துதித்த மாணிக்கமே அங்காள ஈஸ்வரியே ஆடி வரும் நாயகியே மண்ணாளும் உமையவளே மாகாளி தேவியம்மா மலையனுள் எல்லையிலே முகவன தாயம்மா காழனூர் எல்லையிலே முத்தால அம்மனம்மா மலையனூர் எல்லையிலே முகவன தாயம்மா காழனூர் எல்லையிலே முத்தால அம்மனம்மா சுடுகாட்டு சாம்பலையே பூசிக்கொள்ளும் பித்தனையே சுடுகாட்டில் சூறையிட்டு காத்தவளே காளியம்மா சுடுகாட்டு சாம்பலையே பூசிக்கொள்ளும் பித்தனையே சுடுகாட்டில் சூறையிட்டு காத்தவளே காளியம்மா அங்காள ஈஸ்வரியே ஆடி வரும் நாயகியே மண்ணாளும் உமையவளே மாகாளி தேவியம்மா ஓங்காரி ஈங்காரி ஊர்காரி மித்தவங்க எப்பயும் போல அவங்க இடத்துக்கு வந்துடலாம். அடுத்த போட்டிக்கு கூப்பிடுவாங்க. தமிழ் இந்த எடுத்து விடுப்பா. யாரு பாரு பார்த்தது? டேய் என்ன சொல்ற? நம்பர் 5 अबे रेंडे मेटोरिया நம்பர் 7 ஒண்ணு பண்ணு 7 கப்ப 1 ஒண்ணு கப்ப 9 अरे அந்த பாப்பாவோட அங்கத் 9 கப்ப 10 10 கப்ப 4 6 2 டேய் இதுல போறா 8 9
போடுறா எல்லாமே தப்பு எல்லாருமே தப்பு இந்த விளையாட்டு வந்து ஆட்டையில் சேர்த்துக்கப்படாது. Turn 3. பார்வையாளர்கள் அனைவரும் குழந்தைகளை ஊக்குவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மூன்றாவது டிஆர்இ திலீபன். உபகாரி ஆங்காரி அலங்காரி ஆடி வரும் அங்காளி ஓங்காரி ரீங்காரி ஊகாக்கும் உபகாரி ஆங்காரி அலங்காரி ஆடி வரும் அங்காளி. காப்பவளே அறம் காக்கும் தூயவளே நல்லோர்கள் வாழ்ந்திடவே நல்வாக்கு அருள்பவளே அண்டமெல்லாம் காப்பவளே அறம் காக்கும் தூயவளே நல்லோர்கள் வாழ்ந்திடவே நல்வாக்கு அருள்பவளே. மறைந்திருந்து பார்க்கும்
பதம் காண நாணமா பாவையன் பதம் காண நாணமா உந்தன் பாட்டுக்கு நான் ஆட வேண்டாமா உந்தன் பாட்டுக்கு நான் ஆட வேண்டாமா மாலவா வேலவா மாயவா சண்முகா மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்ன நாதத்திலே தலைவன் குழல் கேட்டேன் அந்த நாணத்திலே என்னை நான் மறந்தேன் நாதத்திலே தலைவன் குழல் கேட்டேன் அந்த நாணத்திலே என்னை நான் மறந்தேன் மோகத்திலே என்னை மோக வைத்து மோகத்திலே என்னை மோக வைத்து ஒரு ஓரத்திலே நின்ற கள்வனை போல் ஒரு ஓரத்திலே நின்ற கள்வனை போல் மாலவா வேலவா மாயவா சண்முகா மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்ன மானாட மலராட மதியாட நதியாட மங்கை இவள் நடனமாட வானாட மண்ணாட கொடியாட இடையாட வஞ்சி இவள் கைகளாட சுவையோடு நான் ஆட எனை நாடி இது வேளை விரைவினில் துணையாக ஓடி வரவாய் தூயனே மாலவா மாயனே வேலவா எனையாளும் சண்முகாவா மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்ன அழகர் மலையழகா இந்த சிலையழகா எனது மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்ன மன்னவன் வந்தானடி தோழி மன்னவன் வந்தானடி தோழி மஞ்சத்திலே இருந்து நெஞ்சத்திலே அமர்ந்த மன்னவன் வந்தானடி தோழி மஞ்சத்திலே இருந்து நெஞ்சத்திலே அமர்ந்த மன்னவன் வந்தானடி மாயவனோ தூயவனோ நாயகனோ நான் அறியேன் மாயவனோ தூயவனோ நாயகனோ நான் அறியேன் மன்னவன் வந்தானடி தோழி செந்தமிழ் சொல்லெடுத்து இசை தொடுப்பேன் வண்ண சந்தத்தில்
தின்னம் தக்கு தக்க ஜனக்கு குக்கு தக்கு குக்கு தக்கிட்ட தக்கு தக்க ஜனக்கு தத்தி தக்கிட்ட கிடக்கிறோம் தக்க தக்கிட்ட கிடக்கிறோம் கிடத்தம் 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 காதர் கவிதை கடலென பெருகிட மாதர் மனமும் மயிலென நடமிடவே மன்னவன் வந்தானடே தத்தன தகட தகட ஜொன்ன ஜொன்ன தத்துமே ஜொன்ன திமில கிடது தங்கட தகட தகட திருமலர் மணமுற குறுநகை நலம் பெற மலர் வீழ்ச்சி வந்திட கனிதழ் கனிந்திடவே மன்னவன் வந்தானடே தித்தித்தால் அது சம்பொற்கிண்ணம் தத்தித்தாவிழும் தங்கக்கிண்ணம் சித்தத்தால் ஒரு காதற் கிண்ணம் தத்தித்தாவில பாவை முன்னம் என் மன்னவன் விரைவினில் நீ மணமலர் தாதா திருமார்த்தார்பா தாமதமாமா மயிலனை காதா விரைவினில் நீ மணமலர் தா திருமார்பா தாமதமா மயிலனை கா நீராபமாக நீராபமக சா கதமது தரவா கருணையின் தலைவா மதிமிகு அறம்பொருள் இறைவா தனிமையில் வரவா நீ இறையருள் பெறவா ஆளும் புவியேழும் கடலேழும் நடமாடும் பரிவாரா அருள் தாராய் ஆளும் புவியேழும் கடலேழும் நடமாடும் பரிவாரா அருள் தாராய் அனுதின முறை வழிபடும் கடமையில் இனியொரு தலைவனை பணிகள் மன்னவன் வந்தானடி ஒரு பொன்மானை நான் காண தகதிமித்தோம் ஒரு அம்மானை நான் பாட தகதிமித்தோம் சலங்கையிட்டாள் ஒரு மாது சங்கீதம் நீ பாடு சலங்கையிட்டாள் ஒரு மாது சங்கீதம் நீ பாடு அவள் விழிகளில் ஒரு பழரசம் அதை காண்பதில் எந்தன் பரவசம் ஒரு பொன்மானை நான் காண தகதிமித்தோம் ஒரு அம்மானை நான் பாட தகதிமித்தோம் சலங்கையிட்டாள் ஒரு மாது சங்கீதம் நீ பாடு தத்தத்தகதிமி தத்தத்தகதிமி தத்தத்தகதிமித்தோம் తాకుత జంతరిత తతకుత జంతరితై తాకుత జంతరి తతకుత జంతరిత తధింగిణతో 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 தடாகத்தில் மீன் ரெண்டு காமத்தில் தடுமாறி தாமரை பூ மீது விழுந்தனவோ இதை
கண்ட வேகத்தில் பிரம்மனும் மோகத்தில் படைத்திட்ட பாகம்தான் உன் கண்களோ. காற்றில் அசைந்து வரும் நந்தவனத்துக்கிரு கால்கள் முளைத்ததென்று நடை போட்டாள். ஜதி என்னும் மழையினிலே நதி இவள் நனைந்திடவே, அதில் பரதம் தான் துளிர் விட்டு பூ போல பூத்தாட மனமெங்கும் மனம் வீசுது, எந்தன் மனமெங்கும் மனம் வீசுது. சலங்கையிட்டாள் ஒரு மாது சங்கீதம் நீ பாடு. நாதிந்தின்னா 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 தித்தா திகி திகி தித்தா திகி திகி தித்தா திகி திகி தித்தா திகி திகி திகதான தானதா திகதான தானதா திகதான தான. சந்தன கிண்ணத்தில் குங்கும சங்கமம் அரங்கேற அதுதானே உன் கண்ணம். மேகத்தை மணந்திட வானத்தில் சுயம்வரம் நடு சங்கீதம் நீ பாடு. நாதிந்தின்னா 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 தித்தா திகி திகி தித்தா திகி திகி தித்தா திகி திகி தித்தா திகி திகி திகதான தானதா திகதான தானதா திகதான தான. எந்தன் மதிதன்னில் கவி சேர்க்குது. சலங்கையிட்டாள் ஒரு மாது சங்கீதம் நீ பாடு. அவள் விழிகளில் ஒரு பழரசம், அதை காண்பதில் எந்தன் பரவசம். ஒரு பொன்மானை நான் காண தகதிமித்தோம், ஒரு அம்மானை நான் பாட தகதிமித்தோம். சலங்கையிட்டாள் ஒரு மாது சங்கீதம் நீ பாடு. சிறுவர்கள் உட்காந்துக்கலாம். இன்னைக்கு நாளைக்கு அவங்களோட டிராமா இருக்கு. இனி மேடை எங்களின் அன்பான நடுவருக்கே சொந்தம். நன்றி நடுவர் அவர்களே. இளைஞர்களே, அருள்மிகு சூழக்காளியம்மன் கோவில் இலக்கிய மன்றம் வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சியை இந்த மக்களை சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அந்த காலத்துல எவ்வளவோ தலைப்பு இருக்கு. என்னென்ன தலைப்புன்னு சொல்றேன் பாத்தீங்கன்னா, கணவனா மனைவியா, தாயா தந்தையா, நன்மையா தீமையா. ஆனா நமக்கு இப்ப கொடுத்துருக்க தலைப்பு வந்து இந்த காலத்துக்கு ரொம்ப கஷ்டமான தலைப்பு. வாழ்க்கையில் உயர்வு பெற கல்வியா இல்லை செல்வமா, இதுதாங்க தலைப்பு. வாழ்க்கையில் உயர்வது எப்படிங்க தெரியலையே. பாரதியார்னு ஒரு கவிஞர் இருந்தாரு. அந்த பாரதியார் கவிஞர் பாடினார் ஒரு பாட்டு, சொல்லின் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்துதடி பாப்பா என்று பாடினார். எத்தனையோ மொழிகள் இருக்கு. அவருக்கு 7-8 மொழிகள் தெரியும். அவருக்கு 7-8 மொழிகள் படிச்சிருக்காருமா. அந்த 7-8 மொழிகள் படிச்சவருக்கு அவர்கிட்ட போய் கேளுங்க, உயர்வான சொல் எது? சொல்றேன்.
உயர்வான சொல் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவருக்கு உயர்வான சொல் எந்த சொல்னா அது தமிழ் சொல் மட்டுமே. தமிழ் சொல்னா எப்படி உங்க யாருக்கா தெரியுமா? தமிழ் சொல் எதுக்கு பிடிச்சிருக்கோங்க சொல்லுவோம். பாரதியாருக்கு தமிழ் சொல்னா எளிமையானது, இனிமையானது, தொடர்ந்து வருவது, நல்ல பொருள் அப்படின்னு சொல்லிட்டே போற ஏராளமா இருக்கு. தமிழ் சொல்லுக்கு அர்த்தங்கள் ஏராளமா இருக்கு. அப்போ உயர்வு உயர்வு அப்படிங்கிறது என்ன? உயர்வுனா மேன்மைங்கிறது அர்த்தம். மேன்மைங்கிறது அர்த்தம். இப்போ உங்களுக்கு சுருக்கமா சொல்லணும்னா 4 தட்டி, அதாவது அந்த காலத்துல 4 தட்டி வச்சு மேல ஒரு தட்டி வச்சா அது என்ன வீடுன்னு சொல்லுவீங்க? குடிசை வீடு. தமிழ் சொல் கூரை வீடு, குடிசை வீடு. இதே கொஞ்சம் மண் சுவர் வச்சு மண் தளம் போட்டு அந்த வீடு என்ன சொல்லுவீங்க? மேல ஒரு ஓடின்னு போட்டுட்டா மண் குடிசை. அதே கொஞ்சம் செங்கல் இந்த மாதிரி வச்சு கட்டியிருந்தா அதை என்ன சொல்லுவீங்க? காரை வீடு. அப்ப அந்த காலத்துல பெரிய பெரிய வீடெல்லாம் இருக்கும். அப்ப அதுல படிச்சவங்க இருப்பாங்க, பணக்காரங்க இருப்பாங்க, அவங்க எல்லாம் சொல்லுவாங்க இது பங்களா வீடு அப்படின்னு, பங்களா வீடுன்னு சொல்லுவாங்க. உள்ளும் சரி புறவும் சரி ஏதோ ஒரு மாற்றம் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. அந்த மாற்றம் வந்தாலே உங்களுக்கும் சரி, இவங்களுக்கும் சரி, எனக்கும் சரி. அந்த மாற்றம் என்னன்னு இப்ப தலைப்பு சொல்றேன். இந்த பக்கத்துல செல்வம் சொல்லி பேச வந்திருக்காங்க. இந்த தலைப்புல பாத்தீங்கன்னா கல்வின்னு சொல்லி பேச வந்திருக்காங்க. இப்ப பட்டிமன்றத்தை ஆரம்பிச்சிடலாங்களா? இருந்தா இருக்குன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவா, இல்லைனாலும் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவா. அதுவே அடியே உன்கிட்ட அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டா அவளுக்கே அந்த மாதிரி ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட கொண்டு வரதே நம்ம கல்வி நடுவரவர்களே. ஆமாமா. எலெக்ஷன் டைம்ல கார் செக் பண்றாங்கல்ல, பணம் இருக்கான்னு செக் பண்றாங்க, படிச்சவன் போறான்னு பணம் இருக்கான்னு செக் பண்றாங்க. அப்போ பணம் சோதனைக்குரியது, கல்விதான் சாதனைக்குரியது. மகாராஜா செல்வத்தை பத்தி பேச வந்திருக்காங்களே, அந்த அக்காவுக்கு செல்வம் வேணும்னா நேரா பேங்குக்கோ ஏதோ வேலைக்கோ போயிருக்கலாம். எதுக்கு படிக்கிறாங்க? ஸ்கூல் முடிச்சு காலேஜ்ல போறாங்க, நேரா பேங்க் போயிருந்தாங்க செல்வம் தந்துருக்குங்க. அந்த மாதிரி செல்வம் வேணும்னாலே அந்த அக்காவுக்கு கல்வி இருந்தா செல்வமே வாங்க முடியும். இப்போ பழங்குடி இனத்தை சார்ந்த திருமதி ஸ்ரீபதி என்ற பெண் 23 வயதிலே சிவில் நீதிபதி ஆயிருக்காங்க. அப்படிப்பட்ட பழங்குடி இனத்தையே புதுமையாக மாற்றியது நம் கல்விதான் நடுவர் அவர்களே. கல்வி வர சிறப்பு எதுக்குமே இல்லைங்க. கல்வி கல்வியில போட்டின்னு வந்தா எல்லாத்துக்கும் சமமானது. ஆனா இந்த பணத்தினால வர போட்டி இருக்கே, ஒருத்தரை தாழ்த்தியும் ஒருத்தரை வீழ்த்தியும் வருங்க. அந்த மாதிரி ஒருத்தரை தாழ்த்தியும் ஒருத்தரை வீழ்த்தியும் வருது வெற்றியா நடுவர்களே? இல்ல இல்ல, எல்லாத்துக்கும் சமமானதான வெற்றி. அந்த மாதிரி ஒரு வெற்றியை தான் செல்வம் தருது. ஆனா கல்வி பாருங்க எல்லாத்துக்கும் சமமான வெற்றியை தருது. ஒருத்தர் வயசான காலத்துல தன்னோட வைஃப்ட போய் சொன்னாரா, அம்மா நான் போயிட்டேன்னா 7ஆம் நம்பர் வீட்டுல இருக்க 7ஆம் நம்பர்ல போய் மறுமணம் பண்ணிக்கணும். அதுக்கு அந்த அம்மா கேட்டுச்சான், ஏயா ஒன்ன விட 1 ரூபாய் கூட அதிகமா சம்பாதிக்க கூடாதுன்னு கங்கணம் கட்டி அணைஞ்சியே, இப்ப இப்படி சொல்றியே அப்படின்ட்டு. அதுக்கு அவர் சொன்னாரா, என்னால அவனை என்னால அவனை தோக்கடிக்க முடியல, அதனால நான் போயிட்டேன்னு நீ அவன் மறுமணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னானா. அதுக்குதாங்க கல்வி ஒரு முக்கியமானதுங்க. செல்வத்துல வர போட்டி சமமானது இல்லை. எங்க ஊர்ல ஒருத்தர் உயிரிழந்தாரு. பெரிய வீடு பெரிய பையனுக்கு, செங்கல்பட்டுல இருக்கிற பிளாட் சின்ன பையனுக்கு. ஆனா கடைசியில என்ன தெரியுமா சொன்னாரு? உயிரெல்லாம் எழுதி கடைசியில சொல்றேன். அதான் கடைசியில என்ன எழுதுனாருன்னா, நான் போனதுக்கு அப்புறம் இந்த உயிர் செல்லாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா ஒரு வீட்டுல பாருங்க புத்தகமா அடுக்கி வச்சிருப்பாங்க. அந்த வீட்டுல இருக்கவங்க தன்னோட கல்வி செல்வத்தை உலகத்தையே உயிரெழுதி வச்சுட்டு போயிருக்காங்க நடுவர் அவர்களே.
ஏதாவது கிராமத்துல யாராவது பணக்காரங்களா இருந்தா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நாட்டாடுற மாதிரி பணங்காரத்து வந்துட்டுல அப்படின்னு சொல்லுவாங்க நடுவர் அவர்களே. இன்னும் ஒரு சில கிராமத்துல இது நடந்துட்டு தான் இருக்கு. அதே கிராமத்துல ஒரு அம்மா என்ன பண்ணாங்க, நைட்டு 12 மணிக்கு மேக்கப் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து கேட்டாங்களா, ஏமா உனக்கே அநியாயமா இல்ல, அக்கிரமமா இல்ல, பணம் இருக்கு ஆனா இதை இப்படி பண்ணுவேன் அப்படின்ட்டு. அந்த அம்மா சொன்னாங்களா, இல்லையா நீ அங்க போயா, நான் ஃபேஸ் லாக் வச்சிருக்கேன் போன்ல, மேக்கப் போடாம ஃபேஸ் லாக் ஓபன் ஆக மாட்டேங்குது. அதுக்கு அவர் சொன்னாரா, ஒரு நாள் கூட ஃபேஸ் லாக் ஓபன் ஆக மாட்டேங்குது, 10 வருஷமா நான் அவங்க கூட குடும்பம் நடத்துறேன், என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு சொன்னாரா. சரி, அதுக்குதான் பணம் இருக்கணும், இருந்தா ஆடம்பரம் செலவு பண்ணக்கூடாது. பணம் ஆடம்பரம் செலவுக்குரியது. கல்விதான் எப்படி அடக்கமா வாழணும்னு கத்துக் கொடுக்கும் நடுவர் அவர்களே. கத்துக் கொடுக்குறாங்க. இப்போ கேரளாவே தாண்டி பிடிக்கிற மாதிரி ஒரு எழுத்தாளர் இருந்தார். அவர் பேரு முகமது பஷீர். உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருந்தா தெரிஞ்சிருக்கட்டும். அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஹோட்டலுக்கு ஒரு நாள் போனார். போயிட்டு சாப்பிட்டு அவர் ஜிப்பாவில் கை வச்சா பர்ஸ் இல்லை. அவரு கல்லாப்பெட்டியில் உட்கார்ந்த முதலாளி என்ன சொன்னாரு, மேல இருக்க ஜிப்பாவை கழட்டி வைங்க அப்படின்னு பணத்து மேல இருக்க பற்றுனால சொன்னாரு. மறுபடியும் பணத்து மேல இருக்க பேராசைனால கீழே போட்டுருக்க வேஷ்டி கழட்டி வைங்க அப்படின்னு சொன்னாரு. இத ஹோட்டலுக்கு வெளியில நின்று ஒரு கல்வன் பார்த்துக்கிட்டே இருந்தான். அவன் என்ன சொன்னான், அவன் அந்த எழுத்தாளரை தனியா கூட்டிட்டு போய் தன்னோட அழுக்கு கையில வச்சிருந்த 20 நடுவர்களே, இதான் நல்ல சான்ஸ், பேசணும். 5 பேர் இருக்காங்க, அவங்களும் பேசலாம். தன்னோட அழுக்கு கையில வச்சிருந்த 20 பர்சை கீழே கொட்டி, இதுல எது உங்க பர்சுன்னு எழுத்தாளர்கிட்ட கேட்டான். அந்த படிச்ச மகான் என்ன தெரியுமா சொன்னாரு நடுவர் அவர்களே? என்ன சொன்னாரு? தன்னோட அறிவை யூஸ் பண்ணி இப்போ அவரோட பர்ஸ் அதுல இருக்குன்னு சொன்னா அந்த கல்வன் மனசு கஷ்டப்பட்ட கூடாதுன்னு அவரோட பர்ஸ் அதுல இல்ல அப்படின்ட்டு அந்த படிச்சவர் சொல்லிட்டாரு. அந்த கல்வன் என்ன நினைச்சான்னு தெரியுமா, தன்னோட பர்ஸ் அதுல இருக்குன்னு தெரிஞ்சு அவர் இல்லைன்னு சொன்ன இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷரோட பர்ஸ் நம்ம எடுத்துட்டோமே அப்படின்ட்டு வாழ்நாள்ல நீ ஒரு நாள் கூட திருடக்கூடாதுன்னு என்ற முடிவுக்கு வந்தான். அதாங்க கல்வி வந்து தன்னையும் உயர்த்தி தன்னை சுற்றி இருக்கவங்களையும் உயர்த்துறதுதான் கல்வி. பணம் முக்கியம்தான், ஆனா அதை கரெக்டா யூஸ் பண்ணணும். கடைசியா, இன்று ஏழெடுக்கும் பிள்ளைகள் நாளை நாடு காப்பார்கள். செல்வம் தேவை, ஆனால் அதை விட முக்கியம் வாழ்க்கைக்கு உயர்வு பெற கல்விதான் தேவை என்று என் உரையை முடித்துக் கொள்கிறேன். இன்று வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். உங்க எதிரணி பணம் தான் உயர்வுன்னு பேச வராங்க. பிரகதி சீனிவாசன் இவங்க வந்து சிவபுராணம் வந்து ஒரு நாள் நைட்ல வந்து படிச்சு திரும்பி காலையில வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க அப்பாவா அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். சீனிவாசன் அவர் வந்து நம்ம கோயில்ல அம்மனுக்கு செய்ய வேண்டிய பூஜைகள் அனைத்து பூஜைகளும் மற்றும் நிர்வாகத்திற்கும் பதில் சொல்லணும், அவங்களுக்கும் பதில் சொல்லணும், எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி இவ்வளவு காலமா கூப்பிட்டு வந்துட்டு இருக்காரு. நீங்க பேசலாம். அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கம். வணக்கம். எனக்கு முன்னாடி பேசின ஹாசினி சொல்லுச்சு, எலெக்ஷன் நேரத்துல காரை செக் பண்றாங்கன்னு சொன்னாங்க. அப்ப பணம் இருக்குன்னா செக் பண்றாங்க. அவங்களே சொல்லிட்டாங்க சோதனைக்குரியதுன்னு. சோதனை இருந்தாதாங்க வாழ்க்கை. சபாஸ். ஒரு அறிஞர் இருந்தாரு, ஆல்ஃபிரட் நோபல்னு ஒரு அறிஞர் இருந்தாரு. அவர் இறந்துட்டாருன்னு ஒரு நியூஸ் தப்பா பரவிடுச்சு. பத்திரிகையாளர்லாம் அவர் ரொம்ப தப்பா விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அவர் யோசிச்சு, நான் இறந்துட்டா என்னை வந்து சந்தோஷம், என்னோட மகிழ்ச்சியா தான் கொண்டாடணும்னு சொல்லி அவரோட சொத்து முழுசையும் இந்த சமுதாயத்துல வந்து நல்ல கண்டுபிடிக்கிறவங்களுக்கு வந்து வருஷம் பரிசு கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த உலகத்திலேயே அவர் கொடுக்கிற பரிசு தான் பெரும் தொகையா இருக்கணும்னு சொல்லி நோபல் பரிசை வாங்குறாரு நடுவர் அவர்களே. ஒரு செல்வந்தன் நினைச்சா இந்த தேசத்தை யாரு ஆள்றது என்ற தீர்மானிக்கிற தகுதி செல்வத்துக்கு தான். ஆமாம்.
இருந்தாலும் கல்லால காசு இல்லைன்னா காலம் தர முடியாது நடுவர்களே. ஆமாமா ஆமாமா கரெக்ட். சரி, இப்படி யோசிச்சு பார்ப்போம். ஒரு ஆசிரியரே வேலைக்கு வராரு. சரி. அவர் மாசம் மாசம் சம்பளம் வரும் தானே வேலைக்கு வராரு. சரி, இப்படி யோசிச்சு பார்ப்போம். அவருக்கு மாசம் மாசம் சம்பளம் தராம ஒரு மாசம் 1ஆம் தேதி ஆனா திருக்குறள் புத்தகம், தொல்காப்பிய புத்தகம், ஒரு 8 தொகை, அதுலயே ஒரு கலித்தொகை, இந்த தொகையை தவிர எந்த தொகையும் தர மாட்டாங்கன்னு சொன்னா என்ன நடுவர்களே பண்ணுவாரு? அவரு நடுத்தரமா வந்துடுவாரு. வெறும் தொகையை வச்சு என்னமா செய்யறது? தொகை வேணுமே. அந்த தொகையை வச்சு ஒன்றும் செய்ய முடியாதுமா. இந்த தொகை வேணும். அதுதான் நடுவர்களே. கரெக்டுமா, பேசுமா. சரி, இப்ப இங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. ஆனா நம்ம அக்கவுண்ட்ல வந்து காசு இல்லைனா நம்ம சந்தோஷமா இருக்க முடியுமா? இருக்க முடியாதுமா. எப்படி இருக்க முடியும்? சரி, எத்தனை உறவு இருக்கு? நம்ம அந்த அக்கவுண்ட்ல காசு இருக்கிற நிம்மதியும் ஆனந்தமும் எந்த உறவும் கல்வியும் தராது நடுவர்களே. சரி, இப்ப பாயிண்ட் வரேன். இத்தனை தாய்மார்கள் உட்காந்துருக்கீங்க, அம்மாக்கள் உட்காந்துருக்கீங்க. ஒரு ஃபங்க்ஷன் போறீங்க, அதுக்கு 2 கோல்டு செயின், ஒரு மோதிரம், தோடு இதெல்லாம் போட்டுட்டு தானே போறீங்க. நீங்க எல்லாம் படிச்சவங்க தானே, உங்க டிகிரியை லாமினேட் பண்ணி போட்டு போக வேண்டியதானே? சரி, இப்ப நீங்க பஸ்ல போலாம், ட்ரெயின்ல போலாம், ஃப்ளைட்ல கூட போலாம். இதெல்லாம் பார்த்தாலும் இன்னைக்கு போறதுல ஏதாச்சும் ஒரு மன இது இருக்கும். ஆனா இந்த இதுல நான் எதுல போறேங்கிற தீர்மானிக்கிறது வந்து பணத்துக்கு தான் நடுவர்களே. பணம் பத்தும் சரி. நீங்க எந்த விஷயம் சொன்னாலும், எந்த சிறப்பான விஷயம் சொன்னாலும் செல்வம்ங்கிற வார்த்தையை கொண்டு சொன்னா மிகச் சிறப்பா இருக்கும் நடுவர்களே. இப்ப உதாரணம் சொல்றேன் பாருங்க. சொல்லுங்க. கல்வியால உயர்ந்தீங்களா? கல்வி செல்வம். கலை உங்களை உயர்த்துகிறதா? கலை செல்வம். உங்கள் பிள்ளை உங்களை பெருமைப்படுத்துகிறதா? குழந்தை செல்வம். ஏன் அந்த ஆண்டவனே அருள் புரிகிறானா? அருள் செல்வம். சரி, இப்போ வயசான காலத்துல நீங்க படிச்ச கல்வியும் நீங்க வாங்கின டிகிரியுமா உங்களுக்கு வந்து பாத்துக்குதே. நீங்க வாங்குற பென்ஷன் தான் உங்களை பாத்துக்கும். சரி, ஒருத்தர் ஒரு கவிதை எழுதினாரா, அதுக்கு பேரே பென்ஷன், அதுக்கு தான் பேர் வச்சாரா. அது என்ன கவிதை தெரியுமா? நீங்க பெற்ற பெண்ணும் பெற்ற சன்னும் உங்களை கைவிட்டா கூட உங்க பென்ஷன் ஒருபோதும் உங்களை கைவிடாது. நடுவர்களே, உங்க அனுமதியோட எதிரணிக்கிட்ட 2 குவாட். என்ன கேட்க போறீங்க? கேளுங்க. கேள்வி இல்லைங்க, ஒரே 2 பழமொழியா சொல்லுங்க. சொல்லுங்க, தாராளமா சொல்லலாம். சொல்லுங்க, அங்க பார்த்து சொல்லுங்க. சரி, இங்க பார்த்து சொல்லுங்க. சரி, எதிரணி தானே, நேருக்கு நேர் வச்சு கேளுங்க. கேளுங்க. நீங்க கல்வின்னு பேச வந்திருக்கீங்கல்ல, நீங்க புத்தகம் தான் படிக்கிறேன்னு நினைக்கிறீங்க. ஆனா எதுக்கு எழுதி பாக்குறீங்க? நோட்ல தான் அதிகமா எழுதி பாக்குறீங்க. உங்களுக்கே தெரிஞ்சனால தான் நோட் அதிகமா பயன்படுத்துறீங்க. சொல்லுங்கம்மா, எதிரணி சொல்லுங்க. 3 பேர், முப்பெரும் தேவி கேளுங்க. சொல்லுங்க பாப்போம். வரட்டும், நீங்க கேளுங்கம்மா. சரி, ஒரே ஒரு இது மட்டும் சொல்லிக்கிறேன். பணம் இருந்தால் மதிப்பு, இல்லை என்றால் அவமதிப்பு. அதுதான் இன்றைய நாட்டின் நடப்பு. உங்கள் தீர்ப்பு பணத்திற்கே என்று நம்பி நான் விடை பெறுகிறேன். நன்றி. அடுத்து கல்வியை பற்றி பேச வராங்க கீர்த்தி மாரிக்கண்ணன். உங்கள் அத்தனை பேருக்கும் என் பணிவான வணக்கங்கள். நடுவர்களே வணக்கம். சரி, உரையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன். அந்த 3 மழலை முகங்களையும் பாருங்களேன். ஏமா ஆனா ஆமா ஏபிசி தெரியாத யாராச்சும் இருக்கீங்களாமா? கேட்டுக்கங்க மக்களே, நடுவரே கேட்டுக்கங்க. பேசாத செல்வத்துக்கு தெரியும் தெரியாது
தப்பான ஒரு மூஞ்சில் அடிச்சமா சொல்லுங்க. கேட்டுங்க நடுவரே, பேச வந்த கூப்பிட்டு பூரா பேர் செல்வத்துக்கு ஓடிட்டாங்க. சரி, இப்ப ஒரே ஆரம்பிக்கேன். ஃபர்ஸ்ட் அந்த பாப்பா பிரகதி கார் நிறுத்தி செக் பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. கார் நிறுத்தி எதுக்குமா செக் பண்றாங்க? பணத்தால் யாரும் தேசத்தை ஆண்டு விடக்கூடாதுங்கிறதுக்காக செக் பண்றாங்க. அப்புறம் அப்படியே எங்க டீமுக்கு ஒரு பாயிண்ட் எடுத்து விட்டாங்க. யாராச்சும் கவனிச்சீங்களா? நடுவரே நீங்க கவனிச்சீங்களா? பென்ஷன். ஆமா, பெண்ணும் சன்னும் கைவிட்டா கூட பென்ஷன் கைவிடாதாமா. ஏமா உங்களை மாதிரி வீட்டுல செல்வம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கார் மேல கால் போட்டு படுத்துக்கிறவங்களுக்கு பென்ஷன் கொடுப்பாங்க. கல்வியில் உயர்ந்து வேலைக்கு சென்றவங்களுக்கு மட்டும்தான் பென்ஷன் கிடைக்கும். சரி, இப்ப செல்வம் தான் முக்கியம். செல்வத்தை பெட்டியில போட்டு பூட்டி அதனால படுத்துக்கலாம்ல. ஏன் அதை செலவழித்து என் பிள்ளைக்கு நல்ல எஜுகேஷன் கிடைக்கணும்னு படிக்க வைக்கிறீங்க? ஏன்னா கல்விதான் நம் வாழ்வின் தரத்தை உயர்த்தும், செல்வம் கிடையாது. செல்வம் இருந்தா நம்ம வாழ்க்கையில ஏற்றம் இறக்கம் ரெண்டுமே இருக்குங்க. உதாரணத்துக்கு ஒருத்தரை பத்தி நம்ம சொல்லணும், அவன் அந்த காலத்துல பணக்காரனா இருந்தான், இப்ப செல்வம் எல்லாம் போயிடுச்சு, ஏழை ஆயிட்டான்னு சொல்ல முடியும். இதே நான் நம்ம பிரகதி இப்ப 10வது படிக்குது, ஆனா நாளைக்கு 8வது ஆயிரும் சொல்ல முடியுமா? முடியாது. கல்வி இருந்தா நம்ம வாழ்க்கையில ஏற்றம் மட்டும்தான் இருக்கும். இப்ப கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நந்தினி ஒரு பொண்ணு 600 வாங்குச்சு. எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? நடுவரே உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த பொண்ணு கிட்ட போய் நீங்க கரெக்டா கேட்டுட்டாங்க, எப்படிமா இவ்வளவு மார்க் வாங்கினேன் அப்படின்னு. அந்த பொண்ணு சொல்லிச்சாமா, எங்க அப்பாவோட தினக்கூலி, என்னோட வாழ்க்கையோட தரத்தை மாத்தணும், தலையெழுத்தை மாத்தணும்னா நான் படிச்சா மட்டும்தான் முடியும் ஒரு பதில் கொடுத்துருக்குங்க. அந்த காலத்துல வாழ்ந்த அவையில இருந்து இப்ப இருக்கிற சுந்தர் பிச்சை வரைக்கும் எல்லாரும் அறிவால உயர்ந்தவங்க தானே. யாரும் செல்வத்தால உயர்ந்தவங்களா? ஏமா பிரகதி, நான் உங்ககிட்ட கேட்கிறேம்மா, இப்ப நீ வளர்ந்து பெரிய ஆனதுக்கு அப்புறம் உன்னோட பேருக்கு பின்னாடி 4 காரு 2 வீடு செல்வத்தை போடுவியா, இல்ல படிச்சவங்கள பட்டத்தை போடுவியா? எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாரும் அவங்க படிச்சவங்கள பட்டத்தை தான் போடுவாங்க. ஏன்னா அதுதானே நமக்கு பெருமை, மதிப்பு. அதெல்லாம் மதிப்பு சொல்றேன். இப்ப ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி புகுந்த வீட்டுக்கு போறா. அந்த பொண்ணு படிக்காம இருந்தா அவளுக்கான மரியாதை கிடைக்குமா? இதே அவ படிச்சவளா இருந்தா அவளுக்கான மரியாதை அவளை தேடி வரும். ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும்ல அவளுக்கு. இதெல்லாம் கொடுக்கறது எது? செல்வமா கல்வியா? கல்வி தானே. கல்விதான், கல்வி. இப்ப நம்ம கிட்ட செல்வம் நிறைய இருக்குன்னு, செல்வத்தை நம்ம தான் பாதுகாக்கணும். ஐயோ எவனாச்சும் கல்யாணிக்கு போயிடுவானோ ஒரு பயத்திலேயே இருக்கணும். இதே நம்ம கிட்ட கல்வி நிறைய இருந்துச்சுன்னா நம்ம போகிற இடமெல்லாம் கல்வியே நம்மளை பாதுகாக்கும். இதைத்தான் வந்து சான்றோர்கள் சொல்லிட்டாங்க, கற்றார்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு. கல்வி கற்க கற்க நம்ம வாழ்க்கையில உயர்ந்து கொண்டே இருக்கும். செல்வம் சேர சேர பயந்து கொண்டே இருக்கும். திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க, இளங்கோடு மக்கள் அனைவர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். அவரு கல்லாதவர்களை கல்வி இல்லாதவர்களை விலங்கோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. நம்ம கிட்ட நிறைய செல்வம் இருக்குங்க. அந்த செல்வத்தை பாதுகாக்க கூட ஒரு எஜுகேட்டட் ஆடிட்டர் தானே தேடணும். கல்வி இல்லாதவங்களை கூப்பிட்டீங்கன்னா என் செல்வத்தை பாதுகா அப்படின்னு சொல்லுவோமா? அங்க கூட நமக்கு கல்வி தாங்க கை கொடுக்குது. காமராஜர் சொல்லியிருக்காரு, பிள்ளை இருந்தா சொத்து சேர்த்து வை, சொத்து சேர்த்து வச்சு பிள்ளைய ஊனமாக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ஆக வாழ்வில் உயர்வது எப்படி? படி. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இவங்க வந்து யுஎஸ், இவங்க வந்து இவங்களை பத்தி நிறைய சொல்லலாம். இவங்க வந்து தமிழ் சங்கம் அப்படிங்கிற யுஎஸ்ல அது என்னமா ஆஸ்டின் தமிழ் சங்கத்துல படிச்சிருக்காங்க. அந்த தமிழ் சங்கத்திலே இப்ப அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா வேலை பார்க்க போறாங்க. இவங்க தாத்தா வந்து சீனிவாசன் ஐயர், சித்ரா கேட்டரிங் சர்வீஸ். அவர் வந்து நமக்கு வருஷம் இந்த கோவிலுக்கு திருமஞ்சனத்துக்கு வந்து எப்பவுமே அவருடைய உணவை வந்து அம்மனுக்கு கொடுத்துருவாரு. அவரை பத்தி நிறைய சொல்லிட்டே போகலாம், டைம் பத்தல நமக்கு. நீங்க உங்க உரையை ஆரம்பிக்கலாம். கூனக்காளியம்மன் மக்கள் அனைவருக்கும் எங்கள் பணிவான வணக்கங்கள். நடுவர் அவர்களே வணக்கம்.
எனக்கு முன்னாடி பேசின பேச்சாளர்கள்லாம் கற்பனை உலகத்துல இருந்து பேசிட்டு போயிருக்காங்க. கேட்ட உடனே கிடைக்கிற 2K கிட்ஸாவும் இல்லாம இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்கிற 80s கிட்ஸாவும் இல்லாம நடுவுல 90s கிட்ஸ் தான் மாட்டி முடிக்கிறாங்க. என்ன நடுவர்களே கரெக்ட் தானே? ஆமாமா, இப்போ 2 பேருக்கு நடுவில் நான் தான் மாட்டிக்க முடியல. சொல்லும் போது புரியல, ஆனா எஜுகேஷன் லோன் வாங்குறதுக்கு பேங்க்கு போய் நிற்கும் போதுதானே தெரியுது அதோட வழி. படிச்சு முடிச்சுட்டு கடனெல்லாம் அடைப்போன்னு சொல்லிதான் எஜுகேஷன் லோன் வாங்கி படிக்க சொல்றாங்க. ஆனா கடைசியில அந்த எஜுகேஷன் லோனையே அடைக்க முடியலங்க. படிச்சுட்டு 12th முடிச்ச பிறகு மாமா ஒரு படிப்பு எடுக்க சொல்றாங்க, சித்தப்பா ஒன்று எடுக்க சொல்றாங்க, பெரியப்பா ஒன்று எடுக்க சொல்றாங்க. ஆனா கடைசியில அவன் என்ன எடுக்க போறான்னு அவங்களுக்கு கேட்கவும் மாட்டாங்க, அவனுக்கும் தெரியல. இந்த படிப்பெல்லாம் எடுத்த பண்போ அறிவோ வளர்த்துக்காக எடுக்க சொல்றாங்க. நிறைய சம்பாதிக்கலாம், காசு சேர்க்கலாம் அப்படின்லாம் எடுக்க சொல்றாங்க. கல்வி ஒரு ஈட்டிக்கிற பொருளா தான் இருக்கு. அதே மாதிரி ஏழை குடும்பத்துக்கு பிறந்து 12th நல்ல மதிப்பெண் வாங்கி போய் நீட்டா போயிருந்தா நீட் எழுதுறியாப்பான்னு கேக்குறாங்க. அதே மாதிரி ஏழை குடும்பத்துல வர பசங்க நல்லா எழுதினா மார்க் இல்லப்பா உனக்கலாம் அப்படின்னு சொல்றதுனால இந்த பசங்க எல்லாம் வரைக்கு போயிடுறாங்க. என்னங்க அநியாயம் இது? 2 லட்சம் கொடுத்தா ஒரு கல்வி, இதே 2 கோடி கொடுத்தா வேற கல்வி. ஆக மொத்தத்துல என்ன சொல்ல வராங்க? காசு இருந்தாலும் கல்வியே கற்றுக்க முடியுங்க. கல்வி பணத்தை தீர்மானிக்கல, பணம் தான் கல்வியை தீர்மானிக்குது. இப்ப நான் சொல்றேன் கேளுங்க. ஒரு வீட்டுல ஒரு புருஷன் பொண்டாட்டி இருக்காங்க. அங்க காலங்காத்தாலே அந்த ஒய்ஃப் மும்மரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதே அந்த புருஷன் எனக்கு எவ்வளவு அறிவு இருக்கு தெரியுமா, நான் எவ்வளவு படிச்சிருக்கேன் தெரியுமா, எனக்கு டிகிரி எல்லாம் இருக்கு, மெடல்லாம் வாங்கிக்கேன் அப்படின்னு சொன்னா அந்த ஒய்ஃபுக்கு என்ன ஆகும்? அவ்வளவு கடுப்பாயி இன்னும் தான் சண்டை போடுவாங்க. கரெக்ட் தானே? இதே அதே ஹஸ்பண்ட் இந்தா ஏன் காலையிலே இப்படி சண்டை போடுறேன், இந்த ஒரு 1000 ரூபாய் நீ செலவு வச்சுக்கோ, ஓகே தானே அப்படின்னு சொன்னா அந்த ஒய்ஃபும் அமைதியா சந்தோஷமா போடுவாங்க, சண்டையே முடிஞ்சிடும். கரெக்ட் தானே? சரி. மாசம் பிறந்ததும் அக்கௌண்ட்ல 25,000 30,000 50,000 வரும்போது போன்ல ஒரு மெசேஜ் வரும் பாருங்க, அப்பதாங்க சந்தோஷமா இருக்கும். திரைக்கடல் ஓடியம் திரவியம் தேடின ஔவையார் கொன்றை வேந்தர்வியும் இல்லாதவரை எல்லோரும் எல்லுவார், செல்வோரை எல்லோரும் செய்யுவார் சிறப்புன்னு திருவள்ளுவரும் சங்க காலத்துல காசு சேர்த்துக்கோங்கடான்னு சொல்றாங்க. படிச்சா நல்ல வேலை கிடைக்கும்னு சொல்றத கொஞ்சம் நிப்பாட்டுங்க. அப்படி போய் சில அதுக்கு என்ன காரணம்னு சொல்றேன் கேளுங்க. ஒரு ஊர்ல ஒரு அம்மா சித்தாள் வேலை பாக்குறாங்க. அவங்க கிட்ட ஒருத்தர் போய் கேக்குறாங்க, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க அவங்க என்ன படிச்சிருப்பாங்கன்னு? அவங்க சொல்றாங்க, நான் பிஎஸ்சி பிஎட் முடிச்சிருக்கேன்ப்பா, இங்க தனியார் பள்ளியில நான் வேலை பார்த்திருந்தேன், ஒரு மாசத்துக்கு என்ன ஒரு 7,000 ரூபாய் வருதுப்பா. இங்க என் கணவர் ஒரு கொத்தனாரா இருக்காரு, அவருக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய், நான் அவர் கூட வேலை பார்க்கறதுனால 700 ரூபாய் வாங்குறேன். ஆக மொத்தத்துல ஒரு நாளைக்கே நான் 1,700 ரூபாய் சம்பாதிக்கிறேங்க. அப்ப சொல்லுங்க பார்க்கலாம், கல்வி எங்களை எங்க உயர்த்திருக்கு? நான் கல்வி பயன்படலன்னு நான் சொல்லல, ஆனா அதை பணமாக்காம இருந்தா நிச்சயமாக பயன்படுங்க. கல்வியில தோற்றோம்னா திருப்பி முயற்சி பெற வாய்ப்பு இருக்கு. இதே செல்வத்தை தோற்றோம்னா வாழ்க்கையில கூட ஜெயிக்க முடியாதுங்க. உங்களோட அனுபவத்தை கருத்தா சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து கல்வியை பத்தி பேச வராங்க உதயரூபணி முத்துக்குமாரேஷன். நீ பேச ஆரம்பிக்கலாம். நீ உன்னை பத்தி சொல்லலாம், ஆனா டைம் இல்லை. ஏற்கனவே நம்ம ஆரம்பிச்சதே 9:30 ஆரம்பிச்சோம். இன்னி நம்மளை பத்தி சொன்னாமனா போயிட்டே இருக்கோம். நீ ஆரம்பிக்கலாம். அறிவை விதைத்து சிந்தனையை வளர்த்து உண்மையை அறுவடை செய்யும் இந்த அழகிய பட்டிமன்ற அவையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் மரியாதை கலந்த அவை வணக்கம். நடுவர் அவர்களே வணக்கம். வணக்கம். கீர்த்தி பேசிக்கிறத பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியாவும் பெருமையா இருக்குது நடுவரே. ஏன்னா இந்த இளம் வயசுலயே பாருங்களே, ஔவையார சொல்றாங்க, திருவள்ளுவரை சொல்லுவாங்க, எல்லா விதமான இலக்கியங்கள்லாம் எடுத்து சொல்றாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கவா? இங்க ஒரு 10 நிமிஷம் தானே பேச போறோம். இந்த 10 நிமிஷத்துக்கே நீங்க இவ்வளவு படிக்க வேண்டியது இருக்கு. இன்னும் ஒரு 90 வயசு 100 வயசு வாழணுங்க. அப்புறம் நீங்க எவ்வளவு படிக்கணும்? அவங்களுக்கு சில வார்த்தைகள் இருக்குது நடுவரே. எஜுகேஷன் லோன் பத்தி சொன்னாங்க. நீங்க வேணா நீங்க தாங்க கடன் கட்டணும், உங்களால கட்ட முடியும், பக்கத்துல
அவங்கள வேணா கட்ட சொல்லுவோம், ஈஸியா கட்டுவாங்க. அவங்க எப்படி கட்டுவாங்க? அவங்களே கட்டலாங்க, அவங்க கடன் வாங்கி அவங்க கட்டுவாங்க. ஓகே. 10,000 ரூபாய் கொடுத்தா ஒரு கல்வியா, 1,00,000 ரூபாய் கொடுத்தா இன்னொரு கல்வியா சொன்னாங்கல்ல. ஆனா அரசு பள்ளியில படித்த எத்தனை குழந்தைங்க இன்னைக்கு நல்லா இருக்காங்க தெரியுமா நடுவரே? சொல்லுங்க. கீர்த்தி, உங்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் சொல்லவா? நாம நல்லா இருந்தா மட்டும் போதாது, நம்ம சேர்ற இடமும் சரியா இருக்கணும். இப்ப நீங்க தவறான கூட்டணியில போய் மாட்டிக்கிட்டீங்க. அடுத்து பேச வரவங்களை பொறுத்து தெரியும் அது எப்படிப்பட்ட கூட்டணி அப்படின்னு. அடுத்த பேச்சாளர் புயல் பேச்சாளர்மா. நீங்க கல்யாணத்துக்கு போனா நகையை போட்டுட்டு போறீங்க, மோதிரத்தை போட்டுட்டு போறீங்க, டிகிரி சர்டிபிகேட்டை போட்டுட்டு போவோம். சின்னதா கொடுக்க நாங்களும் போட்டுட்டு போவோங்க. அவங்க கொஞ்சம் பெருசா கொடுக்குறாங்க, சின்னதா கொடுக்க நாங்களும் போட்டு போவோங்க. சரி, அவங்க சொல்றது உண்மைதான். நகை எல்லாம் போட்டுட்டு போறதா பெண்களுக்கு பிடிக்கும் தான், ஆனாலும் தப்பு இல்லை, நாங்களும் மறுக்கல நடுவரே. சரி. ஆனா ஒரு தாய் தன்னோட தாலி கொடிய கூட அடகு வச்சு படிக்க வைக்கிறாங்க. எதுக்கு? அவ பிள்ளை நல்லா படிக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக. 10,000 ரூபாய் 25,000 ரூபாய் மெசேஜ் வருதான் மாசம் மாசம். அப்படி வர்றதுக்கே கல்வி ஒண்ணுதான் நடுவரே முக்கியம். அதை பார்த்தா தானே தெரியும் என்ன வந்திருக்கு, அவன் இருக்கானா இல்ல இருக்கானே உருவிட்டு விட்டானான்னு பார்த்தா தானே தெரியும் நடுவரே. ஆல்ஃபிரட் நோபல் பத்தி சொன்னாங்க. அவர் பெரிய பணக்காரர் நடுவரே, பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வச்சு அவர்கிட்ட. அவரே படிப்பு வளர்வதற்கும் அறிவுத்துறைகள் இன்னும் பெருகுவதற்கும் என்னுடைய பணத்தை எல்லாம் கொடுத்து விடுகிறேன் என்று முடிவு செய்தார் என்றால் பணத்தை விட கல்விதான் உயர்ந்தது என்று சொன்னார் நடுவரே. பிரகதி சொன்னாங்க, இந்த உலகத்துல என்னென்ன சிறந்தது கிடைச்சாலும் அது செல்வம் தான் சொல்வோம். கலைனா கலை செல்வமா, பிள்ளைனா பிள்ளை செல்வமா. திருவள்ளுவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? கேடு விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாறவே மற்ற எவை. திருவள்ளுவரே கல்வியை பற்றி என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்களா நடுவரே? நடுவரே, 10 பொருத்தம் பார்த்து 9 கிரகங்கள் துணையோட 8 திசையில இருந்து மக்கள் அழைச்சு 7 சொரங்கள் முழங்க அறுசுவை உணவு படைத்து 5 பூதங்கள் சாட்சியா 4 வேதங்களும் ஆசீர்வதிக்க 3 முடிச்சு போட்டு 2 மனமும் 1 மனம் ஆகிறது தானங்க நடுவரே திருமணம். இந்த திருமணத்துக்கே மாப்பிள்ளை தேடினாங்க. மாப்பிள்ளைக்கு எவ்வளவு சொத்து இருக்கு அப்படின்னு தான் பார்த்தாங்க. ஆனா இப்ப என்ன பாக்குறாங்க? மாப்பிள்ளை படிச்சிருக்காரா அது மட்டும்தான் பாக்குறாங்க பொண்ணுங்க எல்லாம். இப்ப யாரும் அப்படி பாக்குறது இல்லையாமா? நாங்க பாக்குறோம் நடுவரே. மாப்பிள்ளை ஐடில வேலை செய்யறாரா? அது படிச்சனால நம்ம போயிருக்காங்க. நம்ம சமைக்க கூடாது, அவரை சமைக்க வைக்கணும், அப்படிதாமா இப்ப பாக்குறீங்க. ஒருவேளை மாப்பிள்ளை படிக்கலன்னு சொல்லினாலும் வெளியே போயிடலாம் சொல்லிடுறாங்க. மாப்பிள்ளை பெரிய ஜமீன் போயிருக்காம தான் ஊரை விட்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க நடுவரே இப்பெல்லாம். சரி நடுவர் அவர்களே, கல்விங்கிறது 3 எழுத்து தானே. முதல் 2 எழுத்து சொல்லுங்களேன். முதல் 2 எழுத்து. கல். கடைசியில இருந்து 2 எழுத்து சொல்லுங்களேன். வில். கடைசி எழுத்தையும் முதல் எழுத்தையும் சேர்த்து சொல்லுங்க. கடைசி எழுத்தையும் முதல் இல்ல, கடைசி எழுத்து. கல்வி. கல்வி என்பது கல்லாக இருக்கும் மனிதனை வில்லாக வளைத்து கவிவாழ வைப்பதுதான் நடுவரே கல்வி. கல்வி எதை உயர்த்தும்? கல்வி ஒன்றுதான் தனி மாணவனை மட்டுமல்ல ஒரு குடும்பத்தின் தலையெழுத்தையே மாற்றக்கூடிய அளவுக்கு வல்லமை வாய்ந்தது நடுவரே. நிறைவாக ஒரே ஒரு கருத்து சொல்றேன் நடுவரே. உங்க பாட்டிகள் வாழ்ந்த வாழ்க்கையை தான் இப்ப நீங்க வாழ்றீங்களா? இல்லம்மா. 100 வருஷத்துக்கு முன்னாடி இருட்டிலே தூக்கி வீசப்பட்ட பெண்கள் இன்று ஒளி மீது நிற்கிறார்கள் என்றால் அதற்கு என்ன காரணம்? தீண்டாமையே வாழ்க்கை என்று இருந்த ஒரு சமூகத்தில் தீண்டாமை சட்டமீறல் என்று சட்டம் இயற்றப்பட்டதே, அது பணக்காரர்களால் இயற்றப்பட்ட சட்டமா அறிவாளிகளால் இயற்றப்பட்ட சட்டமா நடுவர் அவர்களே? படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்று சொன்னார் பிளாட்டோ. படிக்க தெரியாத அரசனாக இருப்பதை விட படிக்க தெரிந்த ஏழையாக இருப்பது மேல் என்று சொன்னார் சாக்ரடீஸ். நீங்கள் பெற்ற பிள்ளை உங்களை கைவிடலாம், நீங்கள் கற்ற கல்வி உங்களை ஒருபோதும் கைவிடாது என்று சொன்னார் மகாத்மா காந்தி. இப்படிப்பட்ட அறிஞர்கள்லாம் தங்களோட வாழ்க்கையில நடந்த இந்த சமூகத்துக்கு ஒரு அறிவு
செல்வத்தை பத்தி மகாலட்சுமி நாகேந்திரன். வாதங்கள் வெல்வதற்காக அல்ல, உண்மையை வெளிப்படுத்துவதற்காக, கருத்துக்கள் மோதுவதற்காக அல்ல, சிந்தனைகள் செழிப்பதற்காக கூடியுள்ள அவைகளுக்கு என் பணிவான அவை வணக்கம். நடுவர் அவர்களே, என் பணிவான அவை வணக்கம். பேசிட்டு அடி வாங்குறது பரவாயில்லைங்க, பேசுறதுக்கு முன்னாடி அடி வாங்குறதுன்றது என் விதி. நான் உட்கார்ந்துருக்காங்களே அந்த மேடம் என்ன போட்டு துவச்சு எடுத்துட்டாங்க. இதுல இவங்க கூட ஏதோ கல்வி கடன் வாங்கிருக்காங்களாம், அதை நான் கட்டணுமா? நம்ம ஊர்ல என்ன நிலைமை, நாங்க இப்ப 9,000 ரூபாய் வாங்கினா நம்ம கட்டணும், அதே 9,000 கோடி வாங்கினா ஓடி போயிடலாம். யாரும் கேட்க மாட்டாங்க, நம்மளே கேட்க மாட்டாங்கம்மா. காசு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப அதுக்கு செட்டில்மெண்ட் பண்ணிடுவாங்க. கூட்டணி மாறுவதென்றும் அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. இப்ப காசு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இப்ப எங்க பேர்ல கூட 9 வேட்பாளர்களை கொண்டு வந்து போட்டுருவாங்க. நிப்பாட்டுவாங்களா இல்லையா நடுவரே? தாராளமா நிப்பாட்டலாமா? ஒண்ணும் இல்லைங்க, வெறும் பயலா இருக்கிறவனை பெரும் பயலா மாத்துறது காசுதான். இதுதான் என் கட்சிங்க. சரி, இதெல்லாம் விடுங்க. உதயா அவங்க சொன்னாங்க, 10 பொருத்தம் பார்த்து 9 கிரகங்கள் துணையா 2 மனம் 1 மனம் ஆவது வந்துட்டு திருமணமா. அதுக்கு மாப்பிள்ள படிச்சிருந்தாதான் பொண்ணு சரின்னு சொல்லுமா. அந்த கல்யாணத்துக்கே பணம் தேவையா கல்வி தேவையாங்க? கல்யாணம் பண்றதுக்கு பணம் தான் தேவை. இதுல பையன் படிச்சிருந்தா என்ன, படிக்கலன்னா என்னங்க? இந்த ஸ்கிரீன்ல ஏன் போட்டோ வரதுக்கு முன்னாடி ஒன்று போட்டிருந்தாங்க. அது என்ன போட்டிருந்தான், யாராச்சும் பாத்தீங்களா? ஏன் போட்டோ போட்டிருந்தாங்க? இல்ல நடுவர்களே, அதுக்கு முன்னாடி போட்டிருக்காங்கல்ல, அந்த பக்கம் ஃபுல்லா புத்தகமா இருக்குங்க, இந்த பக்கம் ஃபுல்லா பாருங்க ஈஜிப்ட்ல இருந்து நோட்டு தங்க காயினு எல்லாம் போட்டிருக்காங்க. சரி, இப்ப உங்கள்ட்ட எல்லாம் கேள்வி கேட்கிறேன் நான். அதுவும் உண்மையாயிடுச்சு, இதுவும் உண்மையாயிடுச்சு. நீங்களா எந்த பக்கம் நிப்பீங்க சொல்லுங்க? சரி, நடுவர் எங்க நிப்பீங்க சொல்லுங்க நடுவரே. இந்த அணியும் வேணும், இந்த அணியும் வேணும். சரி நடுவரே, இது நான் சொல்லவா? இப்ப எப்படி நடுநிலையே நிக்குது, அந்த மாதிரி நடுவர் நடுநிலையே நிற்பாரு. சரிங்க, அது கூட வேணாம். அதுல இருந்து ஒரு புத்தகத்தை வைக்கிறேன், இதுல இருந்து ஒரு தங்க கட்டி வைக்கிறேன். எந்த பக்கம் நிப்பீங்க? ஒரு ஆளாச்சும் அந்த பக்கம் போவீங்களா? அந்த ஆளுங்கள இங்க வந்து நிப்பாங்க. அதுல முதல்ல யாரு இருப்பா தெரியுமா? நம்ம சாயாஸ்ரீ இருப்பாரு. அவங்க சொல்லுவாங்க, அக்கா என்னால முடியல, கூட்டம் ஓவரா இருக்கு, எனக்கு ஒண்ணு எடுத்து வச்சிருங்க அப்படின்னுவாங்க. அப்படியாமா சொல்லுவீங்க? இது பேசுறது பேச்சு, இதுல எங்க டீம் வேற மிரட்டி பாக்குறாங்க அவங்க. பணம் சோதனைக்குரியது, கல்வி சாதனைக்குரியதான். அந்த தங்கச்சி வேற. அவை முதல் சுந்தர் பிச்சைகளை தமிழ்நாடு தந்ததான். எங்க இந்த சுந்தர் பிச்சை எல்லாம் சொல்லாதீங்க. அவர் 659 கோடி அவர் வருஷ சம்பளம். இங்க 10,000 ரூபாய் வந்தாலே நம்மளால என்ன முடியல, இதுல சுந்தர் பிச்சையை சொல்றாங்க அவங்க. இன்னும் 1-2 சொல்லிட்டு கிளம்புகிறேன். 1962ல மதுரையில வந்துட்டு ஒரு விமான நிலையம் வந்துச்சு. அது இப்ப வரைக்கும் இன்டர்நேஷனல் ஆக்கப்படல. ஆனா ஒரே ஒரு பணக்காரர் நினைச்சாரு, அந்த ஜாம் நகர்ல ஒரு விமான நிலையம் வந்துட்டு 10 நாளைக்கு வந்துட்டு இன்டர்நேஷனல் விமான நிலையமா ஆக்கப்பட்டுச்சு. அதுக்கு காரணம் என்னன்னு யாராச்சும் தெரியுமா? தெரியாதுன்னு நினைக்கிறேன், நானே சொல்றேன். என்னன்னா, அவர் பெரிய பணக்காரரு. அவர் அம்பானி மகனுக்கு கல்யாணம். அதனால அந்த விமான நிலையம் மட்டும் 10 நாளா இன்டர்நேஷனல் ஆக்கப்பட்டுச்சு. நடந்துச்சா இல்லையா நடுவரை? நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சு. என்னமோ எங்க வைக்கம் முகமது வாசிப்பை பத்தி சொன்னாங்க. 2 ரூபாய் இல்லாம எழுத்தாளர் அசிங்கப்பட்டாங்கன்றத விட்டுட்டாங்க. எழுத்தாளர் என்ன சொல்றாருன்னா, ஒரு புலவர்
2 ரூபாய் இல்லாம எழுத்தாளனா இருந்தாலும் தெருவுல போனா சட்டையை கழட்டி போடுவான் அப்படின்னு தான் சொல்றாரு அவரு. இது கல்வி அணிக்கு பாயிண்ட் தான். சாய்வாசினியை போட்டு கேள்வி மேல கேள்வி கேக்குறாங்க. இதுல அந்த பொண்ணு ஒண்ணு கேட்டாங்க பிரகதியை பத்தி. பிரகதி, உங்க பேருக்கு பின்னாடி நீங்க டிகிரி போடுவீங்களா இல்ல காசு பணம் ஏதாச்சும் போடுவீங்களான்னு கேட்டாங்க. புத்திசாலித்தனமான கேள்விமா. நான் சொல்லவாதுக்கு பிரகதி மட்டும் இப்ப 2 கோடிக்கு அதிபரா இருந்தானா அவனே போடுவான். கோடீஸ்வரி பிரகதீஸ்வரி இப்பதான் 8ஆம் வகுப்பு படிக்கிறார் அப்படின்னு. தீப்தி இன்னொன்னு சொன்னாங்க, பெண் படிச்சிருந்தாதான் மதிப்பு அப்படின்னு. அதுவும் கல்யாணம் ஆன பொண்ணு படிச்சிருந்தாதான் மதிப்புன்னு. நடுவர் அவர்களே ஒருத்தவங்க கேட்கிறேன், கல்யாணம் ஆன பொண்ணு, கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு வீட்டுக்கு போறா, அந்த பொண்ணு கிட்ட நீ எவ்வளவுமா படிச்சிருக்கேன்னு கேட்பாங்களா இல்ல நீ எவ்வளவு நகை கொண்டு வந்தேன்னு கேட்பாங்களா? நீங்க என்ன கேட்டீங்க? நான் கேட்க முடியாதேம்மா, எதை கேட்டாலும் சிக்கலேம்மா. நடுவரே திக்கிறார்களா? இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியலையாமா. நாக்பூர்ல ஒருத்தர் வந்துட்டு தள்ளு வண்டியில டீ கடை வச்சிருக்காரு. அங்கெல்லாம் நம்ம மாதிரி இருக்கவங்க போய் சாப்பிடுவாங்களா? அதுவும் புலவர் மாதிரி இருக்கிற ஒரு அறிஞர் போய் சாப்பிடுவாரு. அவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு, இங்கெல்லாம் வேணாம் தம்பி, இங்கெல்லாம் நல்லா இருக்காது அப்படின்னு தான் சொல்லுவாரு. ஆனா பில்கேட்ஸ் வந்து அங்க போய் டீ சாப்பிட்டத இந்த உலகமே பேசுச்சு. அன்னைக்கு அந்த டீ கடைக்காரன் பெரியவன் ஆயிட்டான். இப்ப அந்த புலவர் வந்துட்டு சித்தன பக்கத்துல பெரிய விருதெல்லாம் வாங்கியிருக்காரா? சாய்வாசினி கேரளா பக்கத்துல இருக்கவரு. சொல்லுங்க. ஆமா இல்ல பாயிண்ட்டுக்காக பேசியிருக்காங்க. பெரிய விருதெல்லாம் வாங்கியிருக்காங்க. சரி, அவங்க ஊர் பக்கத்துல இருக்க ஒரு டீ கடையில போய் அவர் டீ சாப்பிடறாருன்னு வச்சுக்காங்க. அங்க எவனாச்சும் போர்டு வைப்பாங்களா? புலவர் சாப்பிட்ட டீ கடை, தமிழ் புலவர் சாப்பிட்ட டீ கடை அப்படின்னு பேர் வைப்பாங்களாங்க? வைக்க மாட்டாங்கம்மா. ஆனா ஒரே ஒரு பணக்காரரு ஒரே ஒரு டீ தாங்க குடிச்சாரு. காசு கொடுத்தாரோ இல்லையோ தெரியல, ஆனா கொடுத்திருப்பாங்கன்னு சொல்றாங்க. டாலர்ல கொடுத்திருப்பாரோ என்னமோ. ஆனா ஒரு பணக்காரன் வந்து நின்ன இடத்த வந்துட்டு தொட்டு கும்பிடுறாங்க அவங்க எல்லாம். காசுதான் உங்க வாழ்க்கையின் அந்தஸ்தை தீர்மானிக்கும், உங்கள் வாழ்க்கையின் உயர்வை தீர்மானிக்கும். ஸ்டேட்டஸ் ஒண்ணுன்றத வந்துட்டு உருவாக்கி தரும். ஸ்டேட்டஸ்னா இந்த நடுவர் அவரை பேசுவதற்கு வாய்ப்பு வேண்டும். வாய்ப்பு இருக்கும் நேரத்தில் தான் பேச முடியும். பேசுமா பேசு, நீ 2 நிமிடம் பேசு. ஸ்டேட்டஸ்னா இந்த வாட்ஸ்அப்ல போற ஸ்டேட்டஸ் இல்லைங்க, உங்க வாழ்க்கையில் தருகின்ற ஸ்டேட்டஸ். வாழ்க்கையில் தருகின்ற ஸ்டேட்டஸ் பணம் தான். 2016ல திடீர்னு வந்துட்டு ஒரு நைட்ல பணம் எல்லாம் செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 500 ரூபாய் நோட்டு செல்லாது, 1000 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லி நானும் எங்க அம்மாவும் பேங்க்கு போறோம். போறப்ப அவங்க ஒரு வயசான தாத்தா நின்றுட்டு இருந்தாரு. அவரு பார்க்க எப்படி இருந்தாருன்னா, மேல வந்துட்டு ஒரு துண்டு போட்டிருந்தாரு, கீழே லுங்கி கட்டியிருந்தாரு. கட்டிட்டு நின்றுட்டு இருக்காரு. நின்றுட்டு எங்க அம்மா வந்துட்டு இப்படி இப்படின்னு கூப்பிட்டாரு. நானும் என்னன்னு கேட்டோம். கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா, என்கிட்ட இந்த ஒரே ஒரு 500 ரூபாய் நோட்டு தாமா இருக்கு, அதுவும் செல்லாத நோட்டு. இந்த நோட்டு தாமா இருக்கு, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணுமான்ட்டாரு. அவரு பாத்தீங்கன்னா கண் கலங்கி நிக்கிறாரு. அந்த ஒரு நோட்டு தவிர அவர்கிட்ட வேற நோட்டே இல்லை. அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சரி, நாங்க என்ன பண்ணோம்னா, எங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லாம் ஒரு 100 ரூபாவை கலெக்ட் பண்ணி 500 ரூபாவை கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் அவரை நாங்களும் பார்க்கல. அவர் என்ன ஆனாரு ஏதானாருன்னு தெரியல. அந்த மாதிரி இருக்கிற நிலைமையில இருக்கிறவங்களுக்கு தான் தெரியுங்க பணம்னா என்ன, செல்வம்னா என்ன அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த காலத்துல பணம்லாம் தேவையில்லை, கல்வி மட்டும் போதும்னு சொன்னா இந்த புத்தகம் எல்லாம்
புலவருக்கே சொந்தம் என்று கூறி எனக்கு இந்த அழகிய தருணத்தில் வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெரியவர்களே, இவ்வளவு நேரத்துல கல்வியா செல்வமா என்ற தலைப்புல எல்லாத்தையும் உங்க எல்லாத்தையுமே கட்டி போட்டிருக்காங்க. பணக்காரருக்கு எப்பயுமே ஒரு தனி மரியாதை இருக்கு. பணம் தான் பெரிது, அதை என்ன அழுத்தமா சொல்லியிருக்காங்க இந்த அணியினர். இல்லைங்க, படிப்பு தான் மென்மை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அணியினர். அவங்க சொன்னதுல ஒரு சின்ன விஷயம். ஸ்ரீமதின்னு ஒரு பொண்ணு ஜவ்வாது மலை, அந்த ஜவ்வாது மலையில இருந்து ஒரு வரைபடத்துல இருக்கும். இந்த வரைபடத்துல இந்த ஜவ்வாது மலை இருக்கு. இந்த உலகத்திலே எல்லை வரை கொண்டு போயிருக்காங்கன்னா அந்த ஸ்ரீமதிக்கு ஒரு நீதிபதியா போய் கொண்டு போயிருக்காங்க. ஸ்ரீமதியின் ஒரு பெண்ணு நீதிபதியா போய் முதல் பெண் மலைவாழ் மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. சுருக்கமா இங்க ஒரு உதாரணமா சொல்லணும்னா, நம்ம சாதாரணமா இருப்போம். நம்ம வீட்டுல என்ன சொல்லிருப்போம், அடே ஐயா வந்து உட்காரியா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதே இது ஒரு பிஎட் படிச்சிருந்தா உயர்திரு அப்படின்னு சொல்லி உயர்திரு அப்படின்னு ஒரு பேர் சொல்லி சொல்லுவாங்க. இதே இது அவரே இன்னும் கொஞ்சம் பெருசா படிச்சிருந்தாருன்னா, படிச்சு ஒரு சாதாரண கோர்ட்ல போய் ஒரு நீதிபதியா இருந்தா என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? கோட்டார் அவர்களே அப்படின்னு சொல்லுவாங்க. கணம் கோட்டார் அவர்களேன்னு சொல்லுவாங்க. அவங்க பெயருக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல என்ன சொன்னாங்க? சாதாரண திரு, அடுத்து உயர் திரு, அடுத்து என்ன சொன்னாங்க? கோர்ட்ல போய் சாதாரண நீதிபதி கணம் கோட்டார் அவர்களே. அவரையே சுப்ரீம் கோர்ட்டு ஹைகோர்ட்ல போய் வாழாருனா அவருக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? மயிலார். என்ன சொல்லுவாங்க? மயிலார். மயிலான்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு என்ன சொல்லுவாங்க? லார்ட்ஷிப். லார்ட்ஷிப் சொல்லுவாங்க. அப்படின்னா திரு போய் உயர் திரு போய் கணம் கோட்டார் போய் அடுத்து என்ன மரியாதை கொடுக்குறாங்கன்னா, இதான் பணக்காரன் எவ்வளவு வைத்திருந்தாலும் செல்வம் தான். எத்தனை கோடி வைத்திருந்தாலும் அவனை லட்சாதிபதி இல்லைன்னா கோடீஸ்வரன் சொல்லுவாங்க. ஆனா படிப்பை பாருங்க, அது படிப்பு கொடுக்க வேண்டிய படிப்பு எது கொடுக்கும் பாத்தீங்கன்னா மேன்மையை கொடுக்கும். எவ்வளவு படிச்சிருந்தாலும் அவங்களுக்கு அதிகமா பேச மாட்டாங்க. படிப்பு மேன்மையை தரும். நல்லா சிந்திச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. சங்க இலக்கியத்துல அந்த வாழ்ந்த பணக்கார ஒருத்தர் இருக்காங்க. அவனை காணோன்னு யாரும் தொழ போறது இல்லை. அந்த ஒரு வரைபடம் வரைஞ்சிருப்பாரு. அந்த பில்டிங், இப்ப இந்த மண்டபத்தை வரைஞ்சவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அந்த பணக்காரனை பத்தி புலவன் எழுதுவது பிரச்சனை இல்லை. அந்த புலவன் இன்னைக்கு இருக்குவான், பணக்கார யாரும் இருக்க மாட்டான். அந்த புலவன் இந்த மண்டபத்தை எழுதிட்டு போனவன், அந்த புலவன் வல்லவனை பற்றி தெரிகிறதா, கப்பனை பற்றி தெரிகிறதா? இவர்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்காங்கன்னா இந்த பில்டிங் யாரு கட்டினாங்க, பணம் கொடுத்தவரை பத்தி பேச மாட்டாங்க. அந்த பணத்தை பத்தி எழுதுனா பாத்தீங்களா? இந்த ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரும் என்னென்ன அழகுல இருக்குன்னு ஒரு புத்தகத்துல எழுதுறவனை பத்தி தான் பேசுவாங்க வழியா, இந்த சிலையை கட்டுனவனுக்கு காசு கொடுத்தவரை பத்தி பேச மாட்டாங்க. இத வடிவமைப்பு என்ன வடிவமைப்புல இருக்குன்னு சொல்லி சங்க இலக்கியத்துல எழுதியிருக்காரு பாருங்க. வள்ளுவன், கம்பன், இந்த மாதிரி அதிகமான எல்லா தமிழ் பெயர்களை பத்தி சொல்லுவதுதான் அந்த இலக்கியத்துல எழுதியிருக்காங்க. ஒருவேளை கொள்ளையடிக்கப்படுவதாக இருக்கலாம் பணம், கொள்ளையடிக்க முடியாததே செல்வம் என்று சொல்லி, கல்வி எவராலும் கொள்ளையடிக்க முடியாது, இது கொடுக்க கொடுக்க குறைந்து கொண்டே போகும், இது கொடுக்க கொடுக்க வளர்ந்து கொண்டே போகும். பெரியோர்களே, இந்த மண்ணில் வாழ்வதற்கு செல்வம் அவசியம். பணத்தை சம்பாதியுங்கள், ஆனால் செல்வம் மனிதன் மனத்தை சீரழிக்கும். பணம் உறவுகளை பிரிக்கிறது, உறவுகளை பணம் பிரிக்கிறது. கல்வி ஊரெல்லாம் ஒன்று சேர்க்கிறது. இல்லை இல்லை, இது என்னுடையது, எனக்குரியது என்ற அகந்தையை கொடுப்பதே பணமாக இருப்பதால் பணத்தை காட்டிலும் செல்வத்தை காட்டிலும் நிலை பேருடையதாக ஆகுவது பெருமைக்குரியது என்று சொல்லி கல்வியே என்று கூறி வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விரைவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
நன்றி நடுவர் அவர்களே, நன்றி பேச்சாளர்களே. எங்களுக்கு வந்து இன்னைக்கு ப்ரோக்ராம்லாம் எதுவுமே வந்து சரியாக லேட் ஆயிடுச்சு. அப்புறமேல இன்னைக்கு ஃபுட்டும் சரியில்லை. மக்கள்லாம் எங்கள் மேலே கோவத்தில் இருந்தாங்க. ஆனால் நம்ம நிகழ்ச்சி எல்லாத்தையுமே மறக்கடிச்சு. ஆனால் இந்த 6 பேருமே இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பேசுகிறேன். கண்டிப்பாக அதுக்கு ஒரு சிறப்பான கைதட்டு கொடுத்தோம்னா உண்மையாவே அவங்க பேசின அந்த தோரணை, அந்த விஷயத்தை அவங்க டெலிவரி பண்ண விஷயம் எல்லாமே வந்து ஒரு உண்மையாவே ஒரு சன் டிவியில் அதை என்ன ஒரு நிகழ்ச்சியில் வந்து பட்டிமன்றம் இது பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இருந்துச்சு இல்லையா? உண்மையாவே ரொம்ப சூப்பராக இருந்தது.